பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினில் இருந்து இந்த பாதாம் பிசின் தயாரிக்கப்படுகிறது. இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்களை செய்து வருகிறார்கள். இந்த பாதாம் பிசினில் ஏராளமான மருத்துவ குணங்கள் காணப்படுகிறது. பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினை உலர்த்தி தயாரிக்கப்படுகிறது. இது பார்ப்பதற்கு பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். இந்த பாதாம் பிசினில் புரோட்டீன் சத்து காணப்படுகிறது. அதனால் இது ஆண்களின் ஆண்மையை அதிகரிக்கவும் ஒல்லியாக இருப்பவர்களின் உடல் எடையை அதிகரிக்கவும் உதவுகிறது. தசைகளை வலிமையாக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த ஒன்று. அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகின்றனர். இதை கொண்டு ஜெல்லி தயாரிப்பது, மில்க் ஷேக், ஆரோக்கியமான பானங்கள், லட்டுகள், நம்ம ஊர் கடைகளில் தயாரிக்கப்படும் சர்பத், ஜிகர்தண்டா போன்ற பானங்களில் இந்த பாதாம் பிசின் சேர்க்கப்படுகிறது. அதே மாதிரி இது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பிசின் என்பது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டையில் இருந்து கிடைத்த ஒன்றாக கருதுகின்றனர். இப்படி பிசினை குறித்து ஏராளமான வரலாறு இருந்தாலும் பாதாம் பிசினின் நன்மைகள் ஏராளம். எனவே பாதாம் பிசின் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருகிறது என அறிவோம். பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்கும் சடங்கு உள்ளது. ஆயுர்வேத முறைப்படி இந்த முறை செய்யப்படுகிறது. இந்த பாதாம் பிசின் பெண்களின் உடலில் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற உதவுகிறது. அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் உதவுகிறது. எனவே லட்டு போன்ற இனிப்புகளில் இந்த பாதாம் பிசினை சேர்த்து பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லது. பாதாம் பிசின் ஒரு இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுகிறது. இது உடல் வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது. சிலருக்கு எல்லா காலங்களிலும் உடம்பானது சூடாக இருக்கும். உடம்பு சூட்டின் காரணமாக அவர்கள் வயிற்று வலி, நீர் கடுப்பு போன்றவற்றை சந்திக்க நேரிடலாம். எனவே அதிகப்படியான உடம்பு சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்க பாதாம் பிசின் உதவுகிறது. வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது. பாதாம் பிசின் எல்லா உடல் நிலைக்கும் ஏற்ற ஒன்றுதான். மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் இந்த பாதாம் பிசினை கிரீம் ஆக்கி பயன்படுத்தி வருகின்றனர். பாதி திட மற்றும் திரவ வடிவில் இந்த பிசினை தயாரிக்கின்றனர். பிறகு லட்டு, ஐஸ்கிரீம்கள் போன்ற இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகின்றனர். இதன் பசை போன்ற ஒட்டுத்தன்மை காரணமாக ஐஸ்கிரீம் மற்றும் ஜெல்லிகளில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. இந்த பாதாம் பிசினை பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது. மேலும் மன சோர்வு, பதட்டம், பலவீனம் போன்ற மன நிறைகளை குறைக்க இது உதவுகிறது. பாதாம் பிசினை உட்கொண்டு வந்தால் இதில் உள்ள அதிகப்படியான புரதச்சத்து உங்கள் தசைகளை வலிமைப்படுத்த உதவுகிறது. எலும்புகள், தசைகள், தசை நார்கள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்த இது உதவுகிறது. அதே மாதிரி பாதாம் பிசினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே எடுக்க வேண்டும். பாதாம் பிசினில் அதிகப்படியான சிங்க் உள்ளது. இது ஆண்களின் டெஸ்டோஸ்டரான் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இது ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டு தன்மையை போக்குகிறது. விந்தணுக்கள் குறைபாட்டை போக்குகிறது. பாதாம் பிசினை அதிக அளவு உட்கொண்டு வந்தால் இரைப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது.